வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் இப்போ முடிஞ்சது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஃபுல் கோர்சஸ் வேணும் அப்படின்னா ஈவினிங் கிளாஸஸ் நடக்குது. பே பண்ணி ஃபுல் கோர்சஸ் ஜாயின் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ தான் வருது. இது ரிப்பீட்டட் கான்செப்டாக திருப்பியும் வரலாம். நமக்கு அடுத்த இப்போ ஜூன் ஷிஃப்ட்லேயுமே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இன் த லைட் ஆஃப் பாசிட்டிவிஸ்ட் ரிசர்ச் பேரடைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, இது நியூ கான்செப்ட். இது என்ன கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நேரில் போய் அப்சர்வ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணி தென் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சாக பண்ணுவாங்க. ஓகே, அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக நமக்கு அதை வேல்யூ பண்ணுவாங்க, அனலைசஸ் போட்டு. அப்போ நீங்கள் ஒரு 600 பேரை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் டேபிள் சார்ட் போட்டு கொண்டு வருவீங்க நியூமரிக்கல் வேல்யூவில். ஸோ அதுதான் என்னது பாசிட்டிஸ்ட் ரிசர்ச் பேரடைம் அப்படின்றது. ஸோ அப்போது இது என்ன டைப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் தான் வரும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்களா, நான் சொன்ன கண்டென்ட் வந்திருக்கு அப்சர்வ், இது கம்பல்சரி வரும். இதில் எது கிடையாதுன்னா நமக்கு கேட்டிருக்காங்க. தென் இதுவும் இம்பார்ட்டண்டானதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஓகே, அப்போ இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் நாலேஜ். இது ஒரு நாலேஜை கலெக்ட் பண்ணுது. இது ஆக்சுவலாக சயின்டிஃபிக் ரிசர்ச் தான். அப்சர்வ் பண்ணுறாங்கனாலே சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் தான் வரும். பட் அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் எதில் அப்ளை ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா, சோஷியல் அஃபேர்ஸ்லேயும் ஹியூமனிட்டிஸ்லேயும் அப்ளை ஆகாது. அது எதில் அப்ளை ஆகும்னு பார்த்திங்கன்னா, நேச்சுரல் கண்டிஷன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, ஃபீல்ட் ஸ்டடி மாதிரி. இப்போ பாட்னி ரிலேட்டடாக உள்ளவங்க ஃபாரஸ்ட்டுக்கு போய் அந்த பிளான்ட் எடுத்து ஸ்டடி பண்ணுவாங்க. அப்போ அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அது சயின்டிஃபிக் ரிசர்ச் மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அப்போது ஃபீல்ட் ஸ்டடி மாதிரி நமக்கு போய் அப்சர்வ் பண்ணி நேச்சுரல் செட்டப்லையும் இருக்கலாம், சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் பீப்புள்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறதாகவும் இருக்கலாம். அதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் செகண்ட் ஒன் ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா நியூ கான்செப்ட் தான். ஐசிடியிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கான ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இது ஐசிடியில் த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் இஸ் யூஸ்டு ஃபார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் அப்படின்றது நார்மலாகவே ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி தான். பட் இதில் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, இது நார்மலாகவே ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஹேண்ட் ரைட்டிங், பிக்சர், இமேஜு. ஸோ பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்பரன்சிஸ் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, தேர்ட் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். Next concept, in the context of computer network, MVNO stands forன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஆன்சர் மொபைல் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் சில ஷிஃப்ட்டில் 3-4 நான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமான டஃப்பானதாக தான் கேட்டிருக்காங்க, தெரியாதது தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் இது தியரி ஆஃப் ப்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரேர் கொஸ்டின் தான். இது ரொம்ப புது கான்செப்ட். இப்போது அரேஞ்ச் த 4 தியரிஸ் ஆஃப் த ப்ரெஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தியரிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேரியன். ஓகே, ஸோ அத்தாரிட்டேரியன்ற போது இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் ஆகுது. இந்த 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா லிபரேட்டேரியன் தியரி. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் சின்ற போது இந்த ஆப்ஷன் வராது. தேர்டும் ஃபஸ்ட்டும் வராமல் போகுது. அடுத்து டியா ஏயான்னு கன்ஃபார்ம் பண்ணால் கரெக்டான ஆன்சர். இது சில வெப்சைட்ஸில் ராங்காக தான் கொடுத்துருக்கு.
பட் மோரோவர் கரெக்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தியரி. ஸோ டி அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பி, செகண்ட் ஆப்ஷன் வந்து சி, தென் அடுத்தது டி. அப்போது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். சில வெப்சைட்டில் ராங்காக தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மோரோவர் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து செக் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பிசிடிஏ ஆர்டர் படி வரும். ஸோ இது ரிப்பீட்டடுமே நமக்கு கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸ்கில்ஸ் டு ஃபேஸ் ஜாப் இன்டர்வியூஸ் அண்ட் கெட்டிங் எம்ப்ளாய்டட் ஆர் பார்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் அல்லது ஜாப் இருக்கிற பிளேஸில். ஓகே, ஸோ அது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்கில்லுன்னு கேட்டிருக்காங்க, இந்த பார்ட்டில் வரும் அப்படின்ட்டு. இப்போ லேர்னிங் ஸ்கில்லுன்றது போது லேர்னிங்னால் கற்றுக்கிறது. ஸோ அப்போ கற்றுக்குவோம் எதையாவது ஒரு விஷயத்த. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்லு. சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது டீம் ஒர்க் இருக்குது இல்லையா, அது தென் டிஸ்கஷன் பண்ணுறது, ஸோ நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுறது, பர்ஸ்னல், அதாவது இன்டர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், நல்ல எமோஷ்னல் கனெக்ஷன், இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி உள்ளது சாஃப்ட் ஸ்கில். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் வந்து ரைட்டான ஆன்சர் இதில். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ள டெவலப்மெண்ட் ஸ்கில்லு, அது சாஃப்ட் ஸ்கில் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எல்லா கொஷினுமே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாடா, பை பாய்.